ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி கடலைப்பருப்பில் பூரணம் செஞ்சு கொழுக்கட்டை செய்யலாங்க. இது ரொம்ப சத்தான கொழுக்கட்டையாக இருக்கும். எல்லோருக்குமே, பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நெய்வேத்தியத்துக்கும் இது செய்யலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் கடலைப்பருப்பை ஒரு 200 கிராம் அளவு, ஒரு கப் அளவு எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ அது குக்கரில் போட்டு கூடவே ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய் போட்டிருக்கேங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுட்டு இதை மூடி வச்சு குக்கரில் ஒரு 3 சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். அதாவது கடலைப்பருப்பு ஒரு கிள்ளு பதமாக இருக்கணும், அந்த அளவு வேக வச்சு எடுத்துக்கணும். 3 சவுண்டு இல்லை 4 சவுண்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அதை மிக்சியில் மாற்றிட்டேன். ஏலக்காய் நீங்கள் வந்து வேக வைக்கவும் போடலாம், இல்லை மிக்சியில் அரைக்கிறப்பவும் போடலாம். நான் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை வந்து 1.5 கப்பு அளவு, அதாவது 2 கப்பு கடலைப்பருப்புக்கு 1.5 கப்பு அளவு சர்க்கரைங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்தாலும் சேர்க்கலாம், வெல்லமும் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து தேங்காய் துருவல் ஒரு மூடி அளவு துருவி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு தேங்காய் துருவலுங்க. சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வெல்லமும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் பாகு காய்ச்சி அந்த மண் கல் இருந்தால் அதை வடிகட்டி அப்புறமா சேர்த்துக்குங்க. இப்போ வந்து மிக்சியில் பாருங்கள், சர்க்கரை போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். தேங்காய், ஏலக்காய், கடலைப்பருப்பு பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அந்த அளவு வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும், அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும், ஆனால் அது சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு வெறும் வானிலையில் வந்து நான் எள்ளு எடுத்திருக்கேன். எள்ளு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வறுக்கிறேங்க. அது நல்லா செவக்க வறுக்கணும், அதாவது படப்படன்னு புரிஞ்சு வரும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கருகாமையும் பார்த்துக்கணும். வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம், கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். வெள்ளை வந்து அந்த பூரணத்துக்கு நல்லா வாசனை கொடுக்கும். இந்த போளி பூரணம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். போளிக்கும் இதே தான் நம்ம செய்வோம். அதே மாதிரி இப்போது கொழுக்கட்டிக்கும் இதே பூரணம் தான் செய்வோம். நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போளிக்கும் இதே மாதிரி நீங்கள் பூரணம் செஞ்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போது அதே வானிலையில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்காங்க. முந்திரி பருப்பை ஒரு 7-8 முந்திரி பருப்பு உடச்சி அதை நல்லா செவக்க வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே வானிலையில் நம்ம வந்து இப்போது அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கடலைப்பருப்பு மிக்சிங்க, அதை சேர்த்து நல்லா வந்து வதக்கலாம். தண்ணியெல்லாம் மறந்து சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு வந்து சிம்மிலேயே வச்சுருக்கேன். கூட வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குங்க. நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக. இப்போ ஓரளவு கெட்டிப்பட்டதும் பாருங்கள், வறுத்து வச்சுருக்கலாம் எள்ளும் முந்திரி பருப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த வானிலையில் ஒட்டாமல் நமக்கு வரணும், அந்த அளவு நம்ம வந்து அதை கிளறி விடணும். பக்கத்திலே இருந்து கிளறணுங்க, அப்போ தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் கெட்டியாக வந்துருச்சு. இங்கே தேவைப்பட்டால் இன்னொரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு மாவு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் வந்து அரிசி மாவு கடையில் வாங்கினது தான், அதை வந்து 3 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். அதாவது அரை கிலோ மாவு வாங்கியிருக்கேங்க. இது 3 டம்ளர் வந்தது இந்த டம்ளரில். இது ஒரு பெரிய பேசினில் போட்டு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், தூள் உப்பு. கூடவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசறணும். அதாவது எல்லாம் அந்த உப்பும் அந்த எண்ணெயும் நல்லா எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா பிசிறி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு சாஃப்ட் கிடைக்கும். இப்போ வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ரொம்ப கொதிக்கிற தண்ணியும் வேணாம், கொஞ்சம் வெதுவெதுப்பாகவும் வேணாம், கொஞ்சம் ஹீட்டாகவே இருக்கட்டுங்க. அந்த மாதிரி தண்ணி வந்து நான் ஒரு 3 கிளாஸ் வந்து காய்ச்சி எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்டிக்கில் வந்து கலந்துக்கலாம். கை சூடு பொறுக்காதுங்க, அதனால் நம்ம வந்து மரக்கரண்டியில் நல்லா முன்னே கலந்து வச்சுக்கலாம். இந்த 3 டம்ளர் அரிசி மாவுக்கு 3 டம்ளர் தண்ணியே வந்து நமக்கு வந்து இழுத்துக்கும். அதுக்காக ஒட்டுக்காக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து
எனக்கு வந்து 2.25 டம்ளர் அளவு கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி பதமாக நல்லா மாவு சேர்ந்ததும் 2 கையில் சேர்த்து நல்லா பிசையணும். கடைசியாக ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதாவது மாவு வந்து நமக்கு காயக்கூடாதுங்க, நல்லா சாஃப்டாகவே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 உருண்டை 4 உருண்டை மாதிரி நல்லா தனியாக பிரித்து வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அதை ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதும் பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன நமக்கு எந்த சைஸில் வேணுமோ கொழுக்கட்டை அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து உருண்டை பிடிங்க. ஒட்டுக்காக பிடிச்சா எல்லாம் காஞ்சிடும். இதுக்கு மெயினாக காயாமல் இருக்கணும் மாவு. அப்போ தான் நமக்கு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இது ஒரு டிப்ஸு தாங்க. நான் இப்போ பாருங்கள், அந்த அச்சில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு 2 சைடும் வந்து இந்த மாதிரி பரப்பி விட்டு நடுவில் அந்த கடலைப்பருப்பு பூரணம் வச்சுக்கிறேன். இந்த அச்சு நல்லாவே சூப்பராக வருதுங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கடலைப்பருப்பு இது வந்து கொஞ்சம் பெரிய அழுத்தி கொழுக்கட்டையாக வருது. நமக்கு கையிலேயே நம்ம செஞ்சால் இன்னும் சின்ன சின்னதாகவும் சரி திறந்தெடுத்தால் அதையும் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி உருண்டையை எடுத்து நல்லா தட்டி விட்டு நடுவில் பூரணம் வச்சு பூரணத்தையும் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு வைங்க. ரொம்ப அதிகமாக வச்சாலும் வெளியே வந்துடும் வேகிறப்போ. அதனால் லைட்டாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி ஓரத்தை அப்படியே தட்டி விட்டால் லேசாகிடும். இப்போ சென்டரில் பூரணம் வச்சுட்டு ஓரம் இருக்கிறதெல்லாம் மேலே எடுத்து விட்டு ஒரு கையில் இந்த மாதிரி தட்டி விட்டால் நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஓரத்தை லேஸ் பண்ணணும், மாவு லேஸ் பண்ணணும். அதே மாதிரி மாவை வந்து காயாமல் பார்த்துக்கணுங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு தட்டில் துணி விரித்து இந்த மாதிரி கொழுக்கட்டையை போட்டு ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப சத்தானது, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு விஜய் சக்தி சேனலில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வாசனையாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். விஜய் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.